வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குக் வித் கோமாளியில் தர்ஷன் அவங்க பண்ண மட் புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இஃப்தாருக்கு 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான டெசர்ட் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் லேயர் பண்ணிடலாம். அதுக்காக நார்மலாக மேரிகோல்டு பிஸ்கெட் இருக்கும்ல, அந்த பிஸ்கெட்ஸ் தான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 பிஸ்கெட்ஸாவது நம்ம இதில் சேர்த்துக்கணும். நீங்கள் இந்த பிஸ்கெட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குட் டே அப்படி இல்லைனா மில்க் பிக்கீஸ் கூட யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இப்போது இந்த பிஸ்கெட் கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி பிஸ்கெட்ஸில் கொஞ்சம் சுகர் இருக்கும், ஸோ கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நான் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எந்த பவுலில் இந்த புட்டிங்கை சர்வ் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் நம்ம அரைச்சி வச்சது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது வச்சு எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் நம்ம அந்த புட்டிங் பண்ணிடலாம். ஒரு பேனில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் ஒரு 4 முந்திரி பருப்பை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பாதாம் பருப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் கிட்டத்தட்ட 1/2 கப் அளவுக்கு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 250 ml அளவுக்கு இந்த பால் இருக்கும். இப்போ இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆன உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். இதையும் இந்த பாலோட சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் அந்த பிஸ்கெட் சூப்பராக செட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த புட்டிங்கை சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்துட்டு லெவல் பண்ணிடுங்க. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அளவுக்கு வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும். நான் வச்சு எடுத்துட்டேன், பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம நெய்யில் வறுத்த அந்த முந்திரி பருப்பு பாதாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்கூப் எடுக்கும் போதே அப்படியே அந்த புட்டிங், அதுக்கு மேலே இருக்க நட்ஸு அண்ட் கீழே இருக்க பிஸ்கெட்டோட சேர்த்து சாப்பிடுங்க. செம்ம சூப்பரான ஒரு டெசர்ட்டாக இது இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.